வணக்கம். தமிழக புதுச்சேரி மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்தும் தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. கடந்த மாதம் 3க்கும் மேற்பட்ட தடவை காரைக்கால் மீனவர்களை தாக்கி காயப்படுத்தியுள்ள இலங்கை கடற்படையினர் இப்போது காரைக்காலில் 5 விசைப்படகுகளில் சென்ற 26 மீனவர்கள் கைது செய்துள்ளதாக கூறுகிறார் செய்தியாளர் ராம்குமார். தமிழக புதுச்சேரி மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் அத்துமீறிய செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதால் மீன்பிடி தொழில் முழுங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காரைக்கால் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ், முருகானந்தம், வீரபத்திரன், செல்வராஜ் மற்றும் காரைக்கால் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ராமன் ஆகிய 5 பேருக்கு சொந்தமான 5 விசைப்படகுகளில் 26 மீனவர்கள் கடந்த 4ஆம் தேதி கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். நேற்று இரவு அவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அவர்களது உறவினர்களுக்கு கொடுத்த தகவலின் பேரில் இத்தகவல் மீன்வளத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 6ஆம் தேதி இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கி சூட்டில் காரைக்கால் மீனவர் செண்பகம் என்பவர் காயமடைந்தார். அதே போல அடுத்து 8ஆம் தேதி மீனவர்கள் மீது மிளகாய் பொடி தூவி தாக்குதல் நடத்தியுள்ளனர். 9ஆம் தேதி மீனவர் ராஜா என்பவரின் கை முறிக்கப்பட்டுள்ளது. இப்படி தொடர்ந்து இலங்கை கடற்படை காரைக்கால் மீனவர்கள், தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தற்போது மீனவர்கள் 26 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது காரைக்கால் மீனவர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.